வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த மொழி இப்போ இந்தி எதிர்ப்பு தியாகிகள் நினைவு தினம், நமது மொழி காத்த வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வு. இதை திமுக மாணவர் அணி சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. அடுத்த கட்ட தலைமுறைக்கு என்னென்ன மாதிரி செய்திகளை மொழி குறித்து, இனம் குறித்து நாம் செலுத்தணும், இன்றைக்கி இருக்க ஒன்றிய அரசுக்கும் நம்ம என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்குது. இது வெறும் 1965 முடிஞ்ச பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வரையும் தீ பரவ வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத திமுக மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி உட்பட அந்த அமைப்பு அமுதரசன் போன்ற பலர் இறங்கி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்குறாங்க. அதாவது காலையில் அந்த நிகழ்ச்சி தொடங்கியதில் இருந்து, அவர்களுக்கு நினைவேந்தல் செலுத்தியதிலிருந்து காஞ்சிபுரம் பொதுக்கூட்ட வரை அந்த திமுக மாணவர் அணியினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும், அடுத்த கட்டத்துக்கான செய்தி. இப்போ முதலமைச்சர் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமானது. இங்கே மோடி தமிழ்நாட்டிலேயும் போதை பொருள் கலாச்சாரம் அதிகம் இருக்கான், சட்டம் ஒழுங்கு சரியில்லையே, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை அப்படின்னு வழக்கமாக அவர் சுடுகின்ற வடகை அப்படின்னு முதலமைச்சரே வடைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் பிற மாநிலங்களுக்கு போய் வாழ்ந்தவர்களுக்கு பிற மாநிலம் எப்படி இருக்குன்னு தெரியும். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பேசுகிறவர்களுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய அருமை பெருமை எல்லாமே தெரியும். அதுவும் இந்த 4 ஆண்டுகளில் என்னென்ன பெண்களுக்கு என்று, பழங்குடியினருக்கு என்று, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்று தனித்தனியாக ஒவ்வொரு வகையாக பிரித்து அவர்கள் முன்னேற்றம், ஸ்காலர்ஷிப்புக்காக என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பல்வேறு ஆய்வுகளில் செஞ்சுட்டு வராங்க, தொழில்நுட்பத்துறையிலேருந்து எல்லாமே. இந்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அந்த போதைப் பொருளுக்கெல்லாம் கேட்டிருக்காரு. குஜராத் துறைமுகத்திலிருந்து தானே வருது, நீ பிடிக்க வேண்டியதானே. போதைப் பொருளை பற்றி பேசுவதற்கு குஜராத் மாடல் நடத்துகின்ற பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. இவங்க ஹார்பரில் பிடிச்சிட்டா முடிஞ்சுங்க. போதைப்பொருள் வருது, ஹெராயின் வருதுன்னா எங்கே போச்சு? சென்னை என்ன, அப்போ தமிழ்நாடு என்ன, உங்களுக்கு உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருந்தால் செயல்படுது. உங்கள் உள்துறை அமைச்சகம், உங்கள் வெளியுறவுத்துறை, போலீஸ் தகவலேருந்து எடுத்து குஜராத்தில் எப்படி வருது, எப்படி துறைமுகத்திலேருந்து இதாகுதுன்னு பிடிக்க வேண்டியதானே. அது எப்படி அங்கே லீக் ஆகாமல் இங்கே பயன்பாட்டுக்கு வரும்? அப்போ இது பொதுவாக வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. போகிற போக்கில் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கஞ்சா எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படின்னா, அப்போ குஜராத் துறைமுகங்கள், உங்கள் துறைமுகங்கள்லேருந்து யாருக்கு வருது? துறைமுகங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா, அதானி கட்டுப்பாட்டில் இருக்கா? இப்படி பல்வேறு கேள்விகள் போக வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான தவறுகளுக்கெல்லாம் எங்கேருந்து நடக்குது? பொதுத்துறையை தனியார் கொடுக்கறது, தனியார்லேயும் ஒரு குறிப்பிட்ட தனி நபருக்கு மட்டுமே கொடுப்பது, கிரானிக் கேபிட்டலிசம்னு கொடுக்குற அந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்குது. பெண்கள் பாதுகாப்பு அவர் கேட்குறாரு, நீங்கள் மகாராஷ்டிரா நினச்சிட்டு மதுராந்தகத்தில் பேசிட்டீங்கிறாரு. பாஜக ஆளும் மாநிலத்தில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? புள்ளி விவரங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் தருகின்ற புள்ளி விவரங்கள். பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டை குற்றம் சொல்கிறாங்க, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருகின்ற புள்ளி விவரங்களே உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா எந்த இடத்தில் இருக்கிறது, தமிழ்நாடு எவ்வளோ கீழே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதான் கேட்குறாரு. ஏன்னா மகாராஷ்டிராவில் பேச வேண்டியதெல்லாம் மதுராந்தகத்தில் பேசுகிறாரு, பிரதமர் ஏதோ குழம்பிட்டார் போலன்னு ரொம்ப அசால்ட்டாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது தமிழ்நாட்டிற்குள்ள ஒரு இந்துத்துவ ஆட்சி, திருப்பரங்குன்றம் பிரச்சனை, மத கலவரம் இதை கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிறாங்க. இதை ஒரு உத்தரப்பிரதேசமாக மாற்றிடணும், இதை ஒரு குஜராத்தாக மாற்றிடணும், குறைந்தபட்சம் மகாராஷ்டிராவில் பாதியாவது கொண்டு வந்துடணும், அந்த பேட்டர்ன் கொண்டு வந்துடணும். இந்த மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இந்த மத நல்லிணக்கம், இந்த கான்செப்டில் தமிழ்நாடு இருக்குல்ல, இதை உடைக்கணுங்கிறது தான் இது. அதுதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு இருக்கார். அதாவது பாஜகவினுடைய எல்லா கனவையும் தவிடுபொடியாகும், நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி காஞ்சிபுரம் மாநாட்டில் பேசியிருக்காரு. இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்றும் தேவையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எல்லா வகையிலையும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குரு உற்சவ்னு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அன்று இருந்த காங்கிரஸ் அரசை விட பல மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு வீரியமாக இந்தியையும் ஆரிய பண்பாட்டு படையெடுப்புகளையும் அவங்க திணித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பண்பாட்டு தளத்தில் இந்துத்துவாவை திணிக்கிறாங்க, இன்னொரு புறம் ரொம்ப வேகம் எடுத்து இவங்க அரசியல் ரீதியாக ஓட்சோரி பண்ணுறது, இவிஎம் மிஷின் குளறுபடி, மாநில கட்சிகளை ஈடியை காமிச்சு மிரட்டுறது, கூட்டணி சீட்டில் அதிக சீட்டு தனக்கு பாஜகவுக்கு வாங்கிக்கிறது, இரட்டைலைங்கிற பிரபலமான சின்னத்தை விட தாமரையை தான் அதிக ஓட்டு வாங்குச்சின்னு கணக்கு காமிக்க வைக்கிறது, எல்லா சின்ன கட்சியையும் தனி சின்னத்தில் கேட்குறது. ரெட்டலை சின்னத்தில் தான் நிற்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய சின்ன கட்சிகள் எந்த சின்னத்தில் நிற்பாங்க? இவங்கன்னா இப்போ சூரியனில் நின்றுக்கோ, நீ ரெட்டலில் நின்றுக்கோங்குவாங்க சின்ன கட்சியில். ஆனால் இந்த முறை தனி சின்னத்தில் தான் அவங்க நிற்க வைக்கணும்.
ஏன்னா ரெட்டலை அதிக சின்னத்தில் நிற்கிற கணக்கு வந்துடக்கூடாது. அதிக இடத்துல ரெட்டலைக்குன்னா ரெட்டலைக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிடும். அதிலலாம் தெளிவாக இருந்து அதிமுகவை அப்படியே அழிக்கக்கூடிய வேலையில் அவங்க செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மனதில் வச்சு தான் முதலமைச்சர் சொல்கிறாரு, உங்கள் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது. குஜராத்தில் நடக்கும், பீகாரில் நடக்கும், தெலுங்கானா, ஆந்திரா வரையும் நீங்கள் வரீங்க, கர்நாடகா வரையெல்லாம் வந்திருக்கீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் நடக்காது. எந்த வடிவில் வந்தாலும் அதிமுக முகமுடி போட்டுக்கிட்டு இப்போ பிஜேபி வருது, அன்புமணி முகமுடி போட்டுட்டு பிஜேபி வருது. அங்கே இருக்க எல்லா கட்சியுமே இப்போ பாஜகங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. தனித்துவம் கிடையாது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பேசுகின்ற இடத்தில் அன்புமணி இல்லை. ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறக்கூடிய நிலைக்கு அன்புமணி போயிட்டார். டிடிவி தினகரன் தன்னுடைய அடிப்படை கோரிக்கையான எடப்பாடியை தகர்ப்போம், அதிமுக மீட்போங்கிற கொள்கை முழக்கத்தை பேச முடியல. அப்போ எல்லா கட்சிகளும் தன்னுடைய தனித்துவத்தை, அடையாளத்தை இழந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். அதிமுகவும் அப்படி தான். இப்போ பாஜக கூட்டணியில் எல்லாருமே பாஜக முகமாக மாறக்கூடிய நிலை வந்துருச்சு. பாமகவும் தனித்துவத்தை இழந்துருச்சு, டிடிவியும் தனித்துவத்தை இழந்துட்டாங்க, எடப்பாடியும் ஒரு திராவிட கட்சிங்கிற தன்மையிலிருந்து இழந்து எந்த மாநில உரிமைகளும் பேச முடியாத நிலையில் இருக்கிறாங்க. நீட்டுக்கு விலக்கு, புதிய கல்விக் கொள்கை வேணாம், சமஸ்கிருதம் இந்தியை திணிக்காதுன்னு எதையுமே கோரிக்கையாக கூட வைக்கல, ஒரு கணக்குக்கு கூட வைக்கல. ஒரு தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் நாங்கள் செய்வோன்னு கூட அவங்களால சொல்ல முடியல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. கேட்டால் திமுக வீழ்த்துவோங்கிறது. திமுக வீழ்த்துவது அதிமுக லட்சியம், அதிமுக வீழ்த்துவது திமுக லட்சியம், இது எல்லாருக்கும் தெரியும். பட் கொள்கைங்கிற அடிப்படை உங்கள் கட்சியினுடைய கொள்கையை பேசணும் இல்லையா, அந்த நிலை இருக்கிறது. ஸோ இந்த கூட்டணியின் மூலமாக பாஜக வருது. அதாவது கூட்டணி வச்சு வரல, வந்துச்சுன்னா மகாராஷ்டிரா சிவசேனா மாதிரி ஒரு பிளானில் அவங்க இருக்கிறாங்க. அதிக இடத்தில், நான் சொல்கிறது பாருங்கள், அதிக இடத்தில் பாஜக நிற்கணுங்கிற அந்த திட்டம், தாமரை அதிக இடத்தில் நிற்கணுங்கிற திட்டம், இரட்டை இலை குறைவான இடத்தில் நிற்கணுங்கிற அவங்களுடைய திட்டம், இந்த அஜெண்டாவோடு தான் வர்றாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த அடிப்படையில் வரும்போது இவர்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கனவு நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அரசியல் தெரியும். ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சியை முழுங்குவதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதிமுக தொண்டர்களே வாஜ்பாயை ஆட்சியில் கதற விட்ட ஜெயலலிதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வரையும் அவங்க பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ ஓப்பனாக ஒரு தேசிய கட்சி ஒரு கட்சியை விழுங்குது அப்படிங்கிறத விரும்புவாங்களா தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமாக இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இடதுசாரிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு ஈஸ்வரன், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இன்னும் யார் இருந்தாலும் அவங்க எந்த கட்சியும் விழுங்கலை. இங்கே கட்சியே விழுங்கக்கூடிய, தத்துவத்தையே மறைக்கக்கூடிய, அடிப்படை சாராம்சத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணிங்கிற பேரில் விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது இதில் நம்ம கட்சி அரசியலை தாண்டி மாநில நலன் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். வழமையாக இவங்க வந்தோன்னே வைக்கிற குற்றச்சாட்டு, போதைப் பொருள், பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாமே புள்ளி விவரங்கள் அடிப்படையில் உண்மைக்கு மாறானதுன்னு பல முறை சொல்லியாச்சு. மீண்டும் மீண்டும் அவங்க அதையே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி சுட்ட வடையவே அவர் சுட்டுட்டு போகிறாரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புடன் இருக்கிறாங்க. இவங்க சொன்ன எல்லா கருத்துக்களும் உண்மைக்கு மாறானதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே புள்ளி விவரங்களுடன் சொன்னதுனால இப்போ தமிழர்களை மீட்கணும் இந்துத்துவா சக்திகளிடம் இருந்து. இல்லைனா இதை ஒரு மகாராஷ்டிராவாக மாற்றிடுவாங்க. சிவசேனா அங்கே மகாராஷ்டிரா உடைச்சி கொண்டு போயிட்டு இப்போ திருப்பி மீட்க முடியாமல் இருக்குது. சிவசேனா கையில் மகாராஷ்டிரா திருப்பி போக முடியல. தேர்தல் ஆணையம், இடி எல்லாவற்றையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு தடவை லூப் கிடச்சி வந்துட்டால் அடுத்து அவங்க இது பண்ணவே மாட்டாங்க. ஸோ இவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நிலை இருக்கிறது. வசந்த பஞ்சமி நாளுங்கிறாங்க. வட இந்தியாவில் உள்ள பேசுகிற மொழியில் இங்கே பேசுகிறாங்க. தமிழுக்கு நிதியே தருவதில்லை, தமிழ் குழந்தைகள் படிப்பதற்கு நிதி தருவதில்லை, தமிழ் இருக்கைகள் கிடையாது, எல்லாம் சமஸ்கிருத இருக்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இங்கு ரொம்ப அப்பட்டமாக நடப்பதை கண்டிக்க வேண்டிய கடமை ஏதோ ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இன உணர்வு கொண்ட, சுயமரியாதை கொண்ட, ஜனநாயகத்தை விரும்புகின்ற அனைவருக்கும் இருக்குங்கிற விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல பதிவு செய்யணும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.